ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், உங்களுக்கு எக்ஸாம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதம் படிச்சுட்டு ஸ்கூல் போகும்போது நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஜெபத்தோடு உங்கள் எக்ஸாமை நீங்கள் ஆரம்பிக்கும்போது நீங்கள் நல்லா எழுதவும், ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்யவும் தேவையான நல்ல ஞானத்தை ஆண்டவர் தந்து நடத்துவார். பயப்படாதீங்க குட்டீஸ். உங்களுக்காக மாத்திரம் ஜெபிக்கக்கூடாது. நம்ம சபையில், நம் தேசத்தில், தமிழ்நாட்டில், சென்னை பட்டணத்தில் 10th 12th எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் விசேஷமாக ஜெபிக்கணும். எல்லா அண்ணா அக்காமாருங்கெல்லாம் நல்லா பப்ளிக் எக்ஸாமை எழுதணும். அவங்க நல்ல மதிப்பெண்களை எடுத்து மேல் வகுப்புக்கு கடந்து போகணும். அதற்காகவும் நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கும் நல்ல ஞான அறிவை தந்து நல்ல தேர்வில் மதிப்பெண்களை தந்து மேல் வகுப்பு கடந்து போக கர்த்தர் உங்களுக்கும் ஜெயத்தை தருவார். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்ப்பதற்கு முன்பதாக இயேசு ராஜாவை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ப்ரோக்ராமை பார்ப்போமா? கண்களை மூடிக்கொள்ளுங்க, கைகளை கூப்பிக்கொள்ளுங்க. மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சாமி. கிருபையாக நீர் இந்த நாளை எங்களுக்கென்று கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். வருஷம் தொடங்கின நாள் முதல் இந்த நாள் வரைக்கும், இந்த 3வது மாதத்திலும் 4வது வாரம் வரைக்கும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மாதத்தின் கடைசி வாரத்தில் கர்த்தாவே உம்முடைய கிருபையுள்ள பிரசன்னம் இந்த மாலை வேளையிலும் எங்கள் மேல் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த ப்ரோக்ராமை எங்களுக்கென்று கொடுத்ததற்காக உமக்கு நன்றியப்பா, நன்றி. இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமிலும் நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொள்ள வேண்டியவைகளும் நீர் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய ஆண்டவரை ஞான அறிவையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய கிருபையுள்ள கரம் எங்கள் ஒவ்வொருவரையும், இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கிருபையாய் ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் நீர் அப்படியாய் ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையுள்ள நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும், மகிமைப்படட்டும். துதிக்கும் பொழுதும் ஸ்தோத்தரிக்கும் போதும் உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே உம்மை மகிமைப்படுத்தும் போதும் ஆண்டவரே ஷெக்கினா மகிமையினாலே இறங்கி வருகிற தேவன் இந்த மாலை வேளை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பிரசன்னத்தின் வல்லமையினால் நிறைத்து நடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் சந்தோஷமும் சமாதானமும் கிருபையும் அதிகமாய் பெருகட்டும். கர்த்தருடைய நாமம் ஒன்றே இந்த நாளிலே எங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறதற்காக, இந்த ப்ரோக்ராம் மூலமாய் மகிமைப்பட போகிறதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராம் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? அம்மா குட்டீஸ், இந்த மாதம் கூட 10 days ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. 10 daysல என்ன பண்ணுவாங்க? என்னக்கா பண்ணுவாங்க? ஏதாவது கெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஏசப்பா கூட இன்னும் நம்ம நெருங்கி சேருவோம்னு நினைக்கிறேங்க்கா. ஆமாம், அக்கா சொன்ன மாதிரி நம்ம இந்த 11 daysல நிறைய ஏசப்பா பற்றி அறிஞ்சுப்போம். ஆமாம்ல, நம்ம சர்ச்சில் கூட 3 days 11 days கூட்டம்லாம் இருக்குது. எல்லோரும் வரீங்கள. இன்னும் நம்ம ஏசப்பா பற்றி, சிலுவையை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுட்டு ஏசப்பாவோட அன்பை இருந்து அந்த சிலுவை கூட்டத்தில் நிறையா தெரிஞ்சுக்கிறோம். ஆமாம் குட்டீஸ், அதை தொடர்ந்து நீங்கள் நல்லா படிங்க. எக்ஸாம்ஸ்லாம் வருது, அதுக்கெலாம் நீங்கள் நிறையா படித்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லா எக்ஸாம்ஸ் எழுதுங்க, ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணுங்கள். சரியா? என்ன ப்ரோக்ராம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அக்காட்ட கேட்போமா? ஆமாம் குட்டீஸ், இப்போது நம்ம அடுத்து என்ன கேட்க போகிறோன்னா தாட் ஃபார் த டே. சுமர்சி அக்கா வெயிட் பண்ணுறாங்க. ஓவர் டு தாட் ஃபார் த டே.
ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த நாளில் நாங்கள் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி என்ன தாட் ஃபார் த டேன்னு பார்த்துடலாமா? ஸோ நம்ம தாட் ஃபார் த டேயில் இந்த மந்தோட வாக்குத்தத்த வசனம் தான் எடுத்துக்குவோம். அக்கா வந்து பைபிள் எடுத்து ரீட் பண்ண, நீங்களும் எடுத்துக்கோங்க. ஏசாயா 32வது அதிகாரம் 15வது வசனம். ஐசாயா 32 verse 15. ஓகேவா? ஸோ என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். ஸோ வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய தாட். ஸோ செழிப்பு அப்படின்னு நம்ம வந்து தாட் வச்சுருக்கோம். ஸோ இதில் செழிப்பு அப்படின்றதுக்கு நம்ம போடுறதுக்கு முன்னாடி வனாந்திரம் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ பைபிளில் வந்து வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் போட்டிருக்கு. ஸோ ஜென்ரிக்காக வனாந்திரம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், டெசர்ட் இல்லையா? செழிப்பான வயல்வெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க இல்லையா, ஃபார்ம் லேண்ட். ஸோ வனாந்திரத்துக்கும் செழிப்பான வயல்வெளிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வனாந்திரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மனுஷங்க வந்து வாழ்கிறதுக்கு சூட்டபிளான பிளேஸ் கிடையாது. யாரும் வனாந்திரத்தில் போய் நான் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறேன், நான் வந்து வயலில் வந்து போய் வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அங்கே போய் யாரும் விதைச்சு அங்கே வளர்க்க மாட்டாங்க. கரெக்டாக? ஸோ அக்ரிகல்ச்சருக்கு சூட்டபிளே இல்லாத ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அது டெசர்ட். ஸோ டெசர்ட்டில் தண்ணி இருக்காது, தண்ணி வந்து பூமிக்கு அடியிலையும் இருக்காது, மழை கூட வந்து டெசர்ட்டில் பெய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வனாந்திரம் வந்து ட்ரையாக இருக்குது, அதை போய் யாரும் கேர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அதை ரொம்ப நாள் வந்து அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. மோஸ்ட்லி அங்கே இருக்கிறதுக்கோ வாழ்கிறதுக்கோ விரும்பத்தகாத ஒரு இடம் தான் வனாந்திரம். ஆனால் பார்த்தீங்கன்னா வயல்வெளியும் அப்படி கிடையாது. ஸோ வயல்வெளின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜஸ்லலாம் பார்த்துருப்போம், ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வயல்வெளி எப்படி இருக்கும், பார்க்கவே குளுமையாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப சீனிக், அந்த பியூட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா, க்ரீனிஷாக இருக்கும், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அதே போல் அந்த இடத்துல நிறைய பேர் வந்து இருப்பாங்க, நிறைய ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, அதை போய் டேக் கேர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ட்ரையான பிளேஸ் கிடையாது. அது எப்படிப்பட்ட இடம், வெட்டாக இருக்கும், எப்போவுமே வந்து மனுஷங்களை வந்து தேவையான எல்லாமே வந்து கொடுக்குற இடமா இருக்கும். ஸோ வனாந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி அதை யாரும் கேர் பண்ண மாட்டாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா அதில் வந்து வாழ்கிறதுக்கு சூட்டபிளான பிளேஸ் கிடையாது. பட் நீங்கள் இதே வந்து செழிப்பான வயல் நிலம்னு பார்த்தீங்கன்னா அந்த வயல் நிலம் வந்து ட்ரையாக இருக்காது. அதில் வந்து எப்போவுமே என்ன இருக்கும், வெட்டாகவே இருக்கும் அந்த லேண்டு. அந்த லேண்ட் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா நல்லா நரிஷ்டாக இருக்குமா, அதில் என்ன போட்டாலும் வளர்கிற அளவுக்கு அந்த வயல்வெளி இருக்குமா. ஸோ இதிலே நமக்கு என்ன சொல்லுது, இந்த வசனத்தோடு இதை அப்படியே ரிலேட் பண்ணும்போது என்னென்னா, வனாந்திரமாக இருக்கிற இடம் வந்து எப்படி இருக்குமா, வயல்வெளியாக மாறுமா. ஸோ இதே மாதிரி தான் வனாந்திரம் வயல்வெளின்னு இப்போ ஏன் வந்து பைபிளில் வசனம் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? வனாந்திரம் மாதிரி யாருமே விரும்ப மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்த பார்க்கலும் வயல்வெளியை ஏன் அதிகமான பேர் வந்து விரும்புவாங்க, வயல்வெளியை வந்து ஏன் அதிகமான பேர் வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னா, ஏன்னா எல்லாருக்கும் அது பிடிக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் நிறைய விஷயத்தில் நம்ம வந்து டெசர்ட்டடாக ஃபீல் பண்ணியிருக்கலாம், நம்ம வந்து விரும்பத்தகாத இடத்துல இருக்கலாம், இல்லை நம்மளை யாருமே கேர் பண்ணாத இடத்துல இருக்கலாம், அப்படிப்பட்ட இருக்கிற இடத்துல இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல அந்த இயேசுப்பா எங்கே கூட்டிகிட்டு போவார்னு சொல்கிறாருன்னா, வயல்வெளியாக மாற்றுவேன். அந்த வனாந்தரத்தையே ஆண்டவரால் வயல்வெளியாக மாற்ற முடியுமா? நீங்கள் வந்து வசனத்தின் படி பார்த்தீங்கன்னா டெசர்ட்டாக இருக்க ஒரு பிளேஸு, பட் அது வந்து டக்குன்னு ஒரு அக்ரிகல்ச்சர் பிளேஸ் மாதிரி மாறினா, ஒரு வயல்வெளி மாதிரி, ஃபார்ம்லேண்ட் மாதிரி மாறினா, அது எவ்வளோ பெரிய மிராக்கில், எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை? ஸோ ஏசப்பா எப்படி ரிலேட் பண்ணுறாருன்னா, நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து வனாந்திரமாக இருக்கிற நம்ம லைஃப்பில், ஒருவேளை நம்மளோட படிப்பு வந்து ஒரு வனாந்திரம் மாதிரி இருக்கலாம், அதில் எதுவுமே ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லாத மாதிரி இருக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இல்லாத மாதிரி இருக்கலாம். இதை எல்லாமே ஏசப்பா எப்படி மாற்றுவார்னா வயல்வெளியாக மாற்றுவார். ஸோ வயல்வெளியில் என்ன நடக்கும், ஆப்வியஸ்லி நிறைய பேர் ஃபார்ம் பண்ணுவாங்க, அதில் இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி அதை சேல் பண்ணி பெரிய பிஸ்னஸாக மாறுறதுக்கு கூட அது வேல்யூ இருக்கு இல்லையா? வனாந்திரத்துக்கு இல்லாத வேல்யூ வயல்வெளிக்கு ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஏசப்பா சொல்கிறாரு, உங்களை பார்த்து சொல்கிறாரு, வனாந்திரமாக இருக்கிற உங்களோட வாழ்க்கையை ஏசப்பா வயல்வெளியாக மாற்றுவாங்க. நம்ம பைபிளில் கூட பார்க்குறோம் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் போய் சென்றடைவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வனாந்திரத்தில் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. ஏதோ ஒரு விஷயத்தில் என்ன பண்ணாங்க, அவங்க கீழ்ப்படியில் ஆண்டவர் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து கூட்டிகிட்டு போனார். ஸோ அவங்க கீழ்ப்படியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி என்ன பண்ணார், வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தில் கொண்டு போய் விட்டார். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் எதெல்லாம் வந்து டெசர்ட்டடாக நம்ம லைஃப் மாறினதுக்கு நம்மக்கிட்ட என்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஆண்டர்கிட்ட கேட்கணும்.
ஏசப்பா வந்து நமக்கு அதை சொல்லி தருவாங்க, இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும்னு. ஒருவேளை அது நம்ம கேரக்டர் சேஞ்சாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டருக்கு பிடிக்காமல் செஞ்சுருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் ஏசப்பா வந்து அதை நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதை மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப் எப்படி ஆயிரும்னா, வனாந்திரமாக இருக்கிற வாழ்க்கை ஏசப்பா வயல்வெளியாக மாற்றிடுவாங்க. ஸோ வயல்வெளியை தேடி எல்லாமே வருவாங்க. ஓகேவா? ஸோ வேல்யூலெஸ்ஸாக இருக்கிற உங்களோட லைஃப்பை ஏசப்பா மோஸ்ட் வேல்யூபிளாக மாற்றுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவரத்துல ஜெபிங்க. எந்த காரியம் வந்து ஏசப்பா வேண்டான்னு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் விட்டு கொடுத்துருங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்களை செழிப்பான வந்து வயல்வெளியாக அவங்களோட லைஃப்பை மாற்றுவார், உங்களை மாற்றுவார். ஓகே குட்டீஸ், உங்களுக்காக அக்காங்க வந்து ஆக்ஷன் பண்ணதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு ஆக்ஷன் சாங்கோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம போய் ஆக்ஷன் சாங் பாடி ஆடி ஆண்டவரை துதிக்கலாமா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். ஹாய் குட்டீஸ், இந்த டான்ஸ்லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த டான்ஸ் பிடிச்சிருந்துச்சா? நீங்களும் ஆடினீங்களா? என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கிட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு நீங்களும் பார்க்க ஆசையாக இருப்பீங்க, நானும் ரொம்ப பார்க்க ஆசையாக இருக்கேன். ஸோ டு ஸ்கிட். ஹாய் சித்யா, என்ன வீக்கெண்ட் பார்த்து இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போகலையா? அதுவா, மேனேஜர் ஒர்க் கொடுத்துருக்காங்க, டெட்லைன் இன்னைக்கு தான், அதனால் முடிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு. பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. யாருக்கு தான் ஸ்ட்ரெஸ் இல்லை? என்னை பார்த்தா ஸ்ட்ரெஸ் இல்லாத மாதிரியா இருக்குது. எனக்கும் நிறையா இருக்குது. என் மேனேஜரும் அதெல்லாம் சொல்லியிருக்காரு, ஆனால் நான் எதுவும் கண்டுக்கல. வீக்கெண்ட் வருது, அதை என்ஜாய் பண்ணாமல் நம்ம இதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால தான் நான் உட்காந்து பார்ட்டி அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வெளியே போகலாம் பிளான் பண்ணிட்டு இருந்து இப்போ போய் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். நீ வேற போனிசியா, ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற ரொம்ப கடுப்பாக வேறு இருக்குது. இது டெட்லைனை முடி, அந்த டெட்லைனை முடி வேறு சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கு தான் ஸ்ட்ரெஸ் இல்லை? எனக்கும் தான் ஸ்ட்ரெஸ் இருக்குது. சரி ஓகே, நீ கம்ப்ளீட் பண்ணு, வீக்கெண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணு. நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய் நிசியா. அவளுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்க போகுது? என்ன ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. அவள் பேர் என்ன, இப்போ வாரம் ஃபுல்லாக ஒரு ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அப்படியா? இந்த ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க் இருக்குது, இந்த டெட்லைனுக்குள்ளே முடிக்கணும், அந்த டெட்லைனுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி நிறைய கொடுத்து வச்சுருக்காங்க. இது பத்தாததுக்கு வீட்டில் போனால் இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்லேயும் ப்ரெஷர் இருக்குது. ஆனால் எனக்கு இருக்கிற அந்த பாரம் கூட அவளுக்கு இருக்காது. ஆனால் அதுவே அவளுக்கு ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறா. மிஞ்சி என்ன அந்த லேப்டாப்பை தூக்கிட்டு போவா. அந்த பாரத்தை தான் வந்து இவ்வளோ பெரிய பாரமாக காட்டிட்டு போகிறா. நம்ம வாழ்க்கையே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது?
வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்லை, ஆஃபீஸ் போனாலும் நிம்மதி இல்லை. எனக்கு எங்கெங்க என்ன பண்ணுறதே தெரில. வீட்டுக்கு வந்தால் அம்மா வந்து இதை செய்யணும், தம்பிக்கு இது செய்யணும்னு சொல்லி கடன் இருக்குது, அது இருக்குது, இதை அடைக்கணும்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஆனால் ஒர்க்கு போனால் இந்த டெட்லைன் முடிக்கணும், இந்த ஒர்க்கோட இந்த இது முடிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோதான் இந்த மண்டையில் இருக்கும். இந்த தோளில் தான் நான் வந்து வீட்டை சுமக்கணும், இந்த தோளில் ஆஃபீஸ் வேலை. இதெல்லாம் எப்படி ஏசப்பா இந்த சின்ன மண்டைக்குள்ளே இவ்வளோ யோசிக்கிறேன். என்னால் முடியல ஏசப்பா. நிஷியாவை பார்த்தீங்களா, அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, ஒர்க்கு மட்டும்தான் கஷ்டம். அவளுக்கு ஒர்க்கு முடிஞ்ச உடனே அவள் ஃப்ரீயாக இருப்பாள். இதே வருணியை பார்த்தா அவளுக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, நல்லா செட்டில் ஆகிட்டா. எனக்கு வந்து வீக்கெண்ட் ஆனாலே எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி இந்த கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலை செய்கிறேன். ஆனால் அவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, எல்லாரும் ஜாலியாக செட்டில்டாக இருக்காங்க. நிவாஷினியை பார்த்தா அவள் அப்ராடில் போய் செட்டில் ஆகிட்டா. எனக்கு இங்கே செட்டில் ஆகிறது கூட எனக்கு இது இல்லை. இவ்வளோ பாரம் இருக்கு எனக்கு. எப்போதான் இந்த பாரெல்லாம் நீங்குமோ ஏசப்பா. எனக்கு ரொம்ப முடியல ஏசப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, என்னால் முடியல ஏசப்பா. பாரத்தோட இந்த உலகத்தில் வாழ முடியல ஏசப்பா. ஏசப்பா என்னால் முடியல ஏசப்பா, என்னால் தாங்கவே முடியல இந்த பாரத்தை சுமந்துட்டு போவேன். ஏசப்பா இந்த சிலுவையை சுமக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஜாலியாக இருக்காங்க, அவங்க சிலுவையெல்லாம் பாரமாகவே இல்லை. ஆனால் என் சிலுவை இவ்வளோ பாரமாக இருக்குது, என்னால் தாங்கவே முடியல. இது நிஷியா வீடு இல்லை? ஓ, அவ சிலுவை இருக்கு. அவ என்ன ஜாலியா இருப்பா, அவ சிலுவெல்லாம் ஈஸியா கேரி பண்ணலாம். என் சிலுவை மாதிரியா இருக்கும், கஷ்டமா இது பாரமா இருக்க. நம்ம தொட்டு பார்த்து தூக்கி பார்க்கலாம். என்ன தூக்கவே முடியல. இதெல்லாம் ஓரளவுக்காச்சும் தூக்க முடியும், இவளுக்கு என்ன அசைக்க கூட முடியல. அவளுக்கு பார்க்கும் போது அவளுக்கு என்ன பாரமே இல்லாத மாதிரி இருக்கா. ஆனா இந்த சிலுவை அசைக்க கூட முடியல. அவ வீக்கெண்ட் ஆனா ஜாலியா இருக்க மாதிரி தானே இருக்கு. ஆனா இந்த சிலுவை வந்து பார்க்கும் போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இவ அவ்வளோ ஹாப்பியா அவளை காட்டிக்கிட்டா. ஆனா இதெல்லாம் என்னால தூக்க கூட முடியல, டச் கூட பண்ண முடியல. ஐயோ, இதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம். என்ன அழகான வீடு, என்ன பியூட்டிஃபுல்லான ஹவுஸ், எல்லாமே செம்மையா இருக்குல்ல. இன்னும் இங்கேயும் சிலுவை இருக்கு. இந்த பியூட்டிஃபுல்லான ஹவுஸ்ல சிலுவை இருக்கா? அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, இவ்வளோ அழகான வீடெல்லாம் கட்டியிருக்காங்க, அப்புறம் எதுக்கு இந்த சிலுவை? ஓ மை காட், இது என்ன இதுக்கு மேல வெயிட்டா இருக்கு, ரொம்ப வெயிட்டா இருக்கு. இந்த வீடு இவ்வளோ அழகா இருக்கு, ஆனா இந்த சிலுவை அதுக்கு மேல இன்னும் வெயிட்டா இருக்கு. ஐயோ, இந்த சிலுவை நம்மளுக்கு வேணாம்ப்பா. வாவ், என்ன மாதிரியான ஹவுஸ், என்ன மாதிரியான இன்டீரியர்ஸ். ஓ மை காட், இந்த மாதிரி தான் நானும் வீடு கட்டணும்னு நினைச்சேன். இங்கேயும் சிலுவையா? அதாவது டெக்கரேஷனுக்காக வச்சிருப்பாங்க, கிறிஸ்டியன் ஹவுஸ்ல அதனால வச்சிருப்பாங்க. இது என்ன இதுக்கு மேல பாரமா இருக்கு. ஐயோ, இந்த சிலுவைலாம் எனக்கு வேணாம்ப்பா. ஐயோ, இந்த வீடுக்கு அது இந்த மாதிரி சிலுவையா? அச்சோச்சோ, எனக்கு இந்த சிலுவையே வேணாம். என்ன ஏசப்பா இது, இவ்வளோ அழகான வீடு, இவ்வளோ அழகான லைஃப்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்க எல்லாம் வெல் செட்டடாக இருக்காங்க.
நிஷானா ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கா, நிவாஷினிக்கு ஒரு நல்ல வீடு அப்ராடில் இருக்கா, வருணிக்கெலாம் நல்ல சொந்த வீடு இருக்குது. வெளியே பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக என்ஜாயபிளாக இருக்காங்க. ஆனால் அந்த சிலுவையெல்லாம் தூக்கி பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது எவ்வளவோ பெட்டராக இருக்குது, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் அவங்க லைஃப்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல், வெளியே தோற்றதுக்கு அப்படி இருக்கு போல். ஆனால் எனக்கு ஏசப்பா எவ்வளோ அருமையான ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் ரொம்ப பாரமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ஏசப்பா எனக்கு பியூட்டிஃபுல்லாக லைஃப் கொடுத்துருக்காங்க, பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டு இதுதான் கஷ்டம்னு நினச்சேன். ஆனால் இதுவே ஏசப்பா எனக்கு தாங்கக்கூடியதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவோ ஈஸியாக இருக்குது. இதை கூட தாங்க முடியலன்னா நான் என்ன ஏசப்பா உங்கள் சீசனாக மாற முடியும்? இனிமேட் நான் முறுமுறுக்கலாம் மாட்டேன் ஏசப்பா. எனக்கு நீங்கள் திராணிக்கு மேலே எதுவுமே தரலை ஏசப்பா. இனிமேட்டு நான் எதுக்குமே முறுமுறுக்காமல் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு சீசனாக நான் வாழ்வேன் ஏசப்பா. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு ப்ரேயர் பண்ண போகிறோன்னா, நம்ம தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ரட்சிக்கப்பட. இப்போ நம்ம லென்த் டேஸில் இருக்கோம். ஏசப்பா அவங்க ரத்தத்தையே சிந்தி நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்துருக்காங்க. அதனால் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ரட்சிக்கப்பட இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஏசப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஜெப குறிப்பையும் கரத்தில் தருகிறோம் ராஜா. ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ரட்சியும் ஆண்டவரே அப்பா. எங்களெல்லாம் ரட்சித்தீங்களே தகப்பனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கோம் ஏசப்பா. அதே மாதிரி தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் தகப்பனே அப்பா நீங்கள் ரட்சிப்பீராக தகப்பனே. ஆண்டவரே அந்த ரத்தத்தையே எங்களுக்காக சிந்தினீங்களே தகப்பனே. அந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஏசப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளின் மீதும் விழட்டும் தகப்பனே. அந்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ராஜா ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க தகப்பனே அப்பா. அவர்கள் அப்பா சிறு வயதிலே ராஜா உம்மை பற்றி கொள்ள நீங்கள் உதவி செய்வீராக தகப்பனே. உம்முடைய வேத வசனத்தை பிடித்து கொள்ள நீங்கள் உதவி செய்வீராக தகப்பனே அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளின் மீதும் தகப்பனே அப்பா உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் ராஜா. நீர் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறீர் அல்லவா தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே அப்பா நீங்கள் மீட்டு கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால மூடி மறைத்து நீங்கள் காத்து கொள்ளுங்க. அப்படியாக தகப்பனே நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிக்க போகிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்களும் உம்முடைய அன்பை ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ப்ரோக்ராம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? ஓகே, இப்போது நம்ம ஒரு புது ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா த வே, வழி. ஸோ ஆண்டவர் நமக்கு வேதத்தில் நிறைய வே சொல்லியிருக்காங்க. கரெக்டாக நிறைய வழிகள் சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பாதைகள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இந்த குறிப்பாக நம்ம ஒரு பாதை பார்க்க போகிறோம். சிலுவை காட்டும் பாதை. சிலுவையிலேருந்து என்னென்ன பாதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மர்சி அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த வே டு சால்வேஷன். ஸோ ரட்சிக்கப்படுறதுக்கான வழி என்ன, சிலுவை நமக்கு என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வேலை நம்ம போகணும் அப்படின்னா நமக்கு ஃபர்கிவ்னஸ் வேணும். ஃபர்கிவ்னஸ்னால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஃபர்கிவ்னஸ் பெற்றுக்கணும் இல்லையா. நம்ம செய்த தப்புக்கெல்லாம் நம்ம தவற சொல்லி நம்ம ஆண்டவர் இடத்துல
அறிக்கை செய்வோம் இல்லையா, அதை வந்து சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் இல்லையா, அதுதான் வந்து பாவ மன்னிப்பின் நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறாரு. ஸோ இந்த ரட்சிப்பின் பாதையில் நம்ம செல்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டவர்கிட்டருந்து நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்டருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரோட பிள்ளைகளானோம் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்கு வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்கிவ்னஸ், அடுத்து ஃபேத். ஸோ இது ரெண்டும் நம்மளோட லைஃப்பில் டே டு டே நம்ம இருக்கும்போது நம்மளோட லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ ஆண்டவர் வந்து அழகாக நம்மளை அந்த ரட்சிப்பின் பாதையில் வந்து நம்ம நடத்துகிறத ஸோ டே டு டே வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ சிலுவை வந்து மெயினாக ரட்சிப்பை சார்ந்ததும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு நம்ம போய் சேர்றதுக்கு என்னென்னலாம் வேணுமோ நமக்கு வந்து இந்த வே டு சால்வேஷன் வந்து நமக்கு கிராஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ பைபிளில் வந்து ஒரு வசனம் இருக்குது, நான் ரீட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். அப்போஸ்தலர் 2:21 என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஸோ ஆண்டவரை தொழுது கொள்கிறவங்க, ஆண்டவரை அக்செப்ட் பண்ணி அவரோடத்துல வந்து பாவ மன்னிப்பு பெற்று இருக்கிறவங்க தான் வந்து ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு இந்த வசனத்துல வந்து நம்ம பார்க்குறோம்க்கா. ஸோ குட்டீஸ், நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ நமக்கு சிலுவை காட்டுற பாதையில் ஃபஸ்ட்டு அக்கா வே டு சால்வேஷன் சொன்னாங்கல்ல. அனுதினமும் அந்த சிலுவையை நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்ம ரட்சிக்கப்படுவோம். ஒவ்வொரு நாளும் அந்த சால்வேஷனுக்கான பாதையை சிலுவை காட்டும். சரி, இப்போ நான் உங்களுக்கு செகண்ட் ஒன் சொல்கிறேன். சிலுவையிலேருந்து நமக்கு என்ன வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படின்னா, எதற்கானது அப்படின்னா வே டு விக்டோரியஸ் லைஃப். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சிலுவை நமக்கு வழிகாட்டும். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை எப்படி ஜெயித்தாரோ, சிலுவையை சுமந்து, சிலுவையை பேர் பண்ணி, சிலுவையை சகித்து, சிலுவையில் சாத்தானுடைய எல்லா காரியத்தையும், உலகம், மாமிசம், பிசாசு எல்லாம் ஆண்டவர் ஜெயித்த இடம் வந்து சிலுவை. ஸோ ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடித்த இடம் சிலுவை. ஸோ அந்த சிலுவையை நம்ம அனுதினம் நோக்கி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தப்பட்ட, நமக்காக அடிக்கப்பட்ட அந்த சிலுவையை நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்மளும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வாழலாம். உங்களுக்காக நாங்கள் ஒரு வசனம் வாசிக்கிறோம், நீங்கள் அதை கவனமாக கேளுங்க. கொலோசியர் 2:14 15 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பார்த்தீங்களா? ஆண்டவர் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த இடம் எது அப்படின்னா சிலுவை. ஸோ நீங்களும் ஏசப்பா உங்களுக்காக, எனக்காக, உனக்காக, நம்ம எல்லாருக்காகவும் ஆண்டவர் சுமந்த சிலுவையில் ரத்தம் சிந்தினதை, சிலுவையில் ஏற்றுக்கொண்ட பாடுகளை அதை அனுதினமும் நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்கள் லைஃப்லையும் உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி வெற்றியுள்ள வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்றத ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. குட்டி பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, ரத்தம் சிந்தின சிலுவையை நோக்கி பார்க்கும்போது வே டு விக்டோரியஸ் லைஃப் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, லெகுவாக உங்களுக்கு மாறும். ஓகே குட்டீஸ், இந்த வீக் வந்து நம்ம பார்க்கும்போது கிராஸ் பற்றி பார்த்தோம். ஸோ சிலுவை காட்டுற பாதையில் ஃபர்ஸ்ட் வந்து ரட்சிப்பின் பாதை. ஸோ ரட்சிக்கப்படுறதுக்கு நமக்கு எப்படி வந்து கிராஸ் வந்து உதவியாக இருந்தது, அதே போல் வெற்றியின் வாழ்க்கை வந்து வாழ்கிறதுக்கு எப்படி வந்து சிலுவை நமக்கு உதவுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே குட்டீஸ், ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த்தும் நாங்கள் வேதம் காட்டுகிற இன்னொரு வழியை கொண்டு உங்கள் கூட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, பாய். குட்டீஸ், இப்போவும் சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கல்ல, த வே. புது ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்துச்சுல, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்க சிலுவை காட்டும் பாதை, சிலுவையிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பாதைகள் இருக்குது அதை பற்றிலாம் அக்கா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருங்க. நெக்ஸ்ட் மந்த்து வெயிட் பண்ணுங்கள். த வேன்ற சீரீஸில் உங்களுக்கு சூப்பரான ஆண்டவர் காட்டுற பாதை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சரி, ஓகே, எப்போதும் நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம எண்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? நம்ம எல்லோரும் சேர்ந்து பாஸ்டங்களோட ப்ரேயர் பண்ணலாம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த ப்ரோக்ராம் உட்காந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க. உங்களோடு கூட உட்காந்து உங்கள் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க.
அன்பான பெற்றோர்களுக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு குறிப்பாக சிலுவை குறித்த அநேக காரியங்களை குறித்து அருமையான அக்கமாரெலாம் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உட்காந்து பார்த்தீங்க. சிலுவை தான் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சிலுவை தான் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மேன்மையை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே, அந்த சிலுவையின் மேன்மைகள், சிலுவையின் ஆசீர்வாதங்களை எல்லாம் இன்றைக்கி அக்கமாருங்க இன்றைக்கி நிறைய ப்ரோக்ராம் மூலமாக, ஸ்கிட் மூலமாக சொல்லிக் கொடுத்தாங்க. மனதில் வைத்துக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, மனப்பாட வசனம் ஏசாயா எழுதின திருக்கதர்சன புத்தகம் 32:15 சொல்லப்பட்டிருக்கிற வாக்கின்படி வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி போல மாறும் என்ற வாக்கின்படி இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சிலுவை தான் உங்களுடைய வாழ்க்கையில் வனாந்திரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை செழிப்பான வயல்வெளி போல மாற்றும். எனவே நீங்கள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபத்தோடு கூட நாம் முடிக்கப் போகிறோம். கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான ஆண்டவரே, மாலை வேளையிலும் இந்த அன்பு பிள்ளைகள் இவ்வளவு நேரம் ஆண்டவரே சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சிலுவையின் மூலமாய் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாத நன்மைகள், இவைகளை எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்து கிருபை செய்தீர். உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரை இந்த சிலுவையின் மூலம் வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த அன்பு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஒருவேளை ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து இந்த ப்ரோக்ராமை யாராகிலும் பார்த்து கொண்டு இருப்பார்களே, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் அன்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கடந்து வரட்டும் என்று சொல்லி உம்முடைய திருச்சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதித்திருங்க, வழி நடத்திருங்க, கிருபை தாங்க. ஒவ்வொருவரோடு கூட நம்முடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் உடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் உடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையை வழி நடத்துகிறோம். ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.